தாங்கள் அடகு வைத்த தங்க நகைகளை போலி ஆவணங்கள் மூலம் மீண்டும் வேறு நபர்களின் பெயரில் மறு அடகு வைத்த வங்கி மேலாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை ஆலந்தூர் கத்தோலிக்க சிரியன் வங்கி கிளையை வாடிக்கையாளர்கள் முற்றுகையிட்டனர். அந்த கிளையில் இருந்து அண்மையில் மாற்றலாகி சென்ற சாமிநாதன் என்ற மேலாளர் வங்கி ஊழியர்களின் துணையுடன் இந்த மோசடியில் ஈடுபட்டதாக கூறி தற்போதைய மேலாளரிடம் அவர்கள் வாக்குவாதம் செய்தனர். புகார்கள் குறித்து விசாரித்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர். இங்கே நான் 20 வருஷமா நான் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. என்ன கூட இந்த ஒரு ஒரு நகை ஒன்று பிளட்ஜ் இங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி மேனேஜர்கிட்ட கேட்டேன். நீங்கள் சொன்னால் நீங்கள் வராதிங்க, நான் ஆள் அனுப்புகிறேன், அவங்ககிட்ட நீங்கள் ஜுவல் கொடுத்து விடுங்கன்னு சொன்னாங்க. 160 பவுன் நகை கொடுத்து விட்டேன். ஏன்னா பேங்க்கில் உள்ள ஆளுங்கிட்ட தான் கொடுத்துட்ருக்கேன் நகையை. அந்த நகையை வச்சுட்டு அந்த அமௌண்ட் வந்து எனக்கு வரவே இல்லை. அது மாதிரி அந்த நகையும் என் பேரில் வைக்கவே இல்லை. அந்த நகையை வேற ஒருத்தர் பேரில் வச்சுருக்காரு. வச்சு எனக்கு இப்போ நான் 80 லட்சத்துக்கு வைக்க சொன்னேன். அவர் பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு வச்சுருக்காரு என்னோட நகையை. இது வந்து நான் பேங்க்கில் இப்போ நான் கேட்டிருக்கேன். இதுக்கு என்ன ரிக்யூர்மெண்ட்டு மேனேஜர் கேட்டால் மேனேஜர் அவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அவங்க இருக்கிற அந்த ஒர்க்கர்ஸையும் கேட்டால் அவங்களையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன முடிவுன்னு எனக்கு பேங்க் தான் சொல்லணும். ஏன்னா நான் பேங்க்கில் தான் நான் கொடுத்துருக்கேன். நான் இண்டிவிஜுவல் பர்சனாக நான் வெறும் கொடுக்கல. என்னோட நகை இந்த மாதிரி என் பேர்லேயே இல்லை, வேற ஒருத்தர் பேரில் இருக்குது. தங்கம்மாள் ஜானன் ஒருத்தர் பேரில் இருக்குது. அதாவது எப்படி இப்படி நடக்குதுன்னு தான் எனக்கு சுத்தமாக புரியல. நம்ம நாலேஜ் இல்லாமலே அடுத்து அன்னோன் பர்சன் பேரில் எப்படி வச்சு ஒரு மேனேஜருக்கு அவ்வளோ ஒரு பவர் கொடுத்துருக்காங்களா? எனக்கு சுத்தமாக என்னால் புரியல. எனக்கு சுத்தமாக. எவ்வளோ நேரமாக நீங்கள் இந்த பிரச்சனை இங்கே சந்திச்சு சார்? நான் இங்கே ஒரு 3 நாளாக இருந்துட்டு தான் சார் இருக்கிறோம். மண்டேலேருந்து இருக்கிறோம் சார். மண்டேலேருந்து வரோம். இப்போ நீங்கள் ஈவினிங் வாங்க. ஏன்னா நிறைய இது மாதிரி நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி பலாயிரம் கொடுத்துருக்காங்க. ஒரு 100-150 பேர்கிட்ட கொடுத்துருக்காங்க. எனக்கு பயமாக இருக்குது. இங்கே என்ன நடக்க போகுதுன்னே தெரில. ஹியூஜ் லாஸ் இது எனக்கு தெரிஞ்சு. சாதாரண சொல்லுங்கள் சார். எவ்வளோ நகைகள் இங்கே வந்து கையாடல் மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு அதனால் உங்களுக்கு தோராயமாக அதனால் தெரியுதுங்களா? அது சார் என்னோட நகை எனக்கு தெரியும் சார். ஆனால் இந்த மாதிரி பார்த்தா ஒரு 10-15 பேர் வராங்க, பேசுகிறாங்க. அதுதான் இது தெரியும் எனக்கு. மீதி எனக்கு தெரிலன்றாங்க. எனக்கு என் நேம் சுலைமான். எங்கேருந்து வரீங்க? நான் சைதாப்பேட்டிலேருந்து வரேன் சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.